வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா அவங்க சந்திக்கலாம், மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஜேஎம் சந்திரமொழி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கப்படுறீங்க. சூப்பரிங்க. ஸோ கடந்த சீரீஸ்ல நிறைய விஷயங்கள் லக்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல வந்து குறிப்பா நீங்க பார்க்கக்கூடிய லக்னம் விருச்சக லக்னம். ஸோ விருச்சக லக்னத்துக்கு கோச்சார ரீதியா பாத்தீங்கன்னா அட்டமத்துல குரு வராரு. ஸோ அதுவே ஒரு பெரிய சுமையா இருக்குமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஒரு பக்கம் அர்த்தாஷ்டமி விலகுதுன்னு திருப்திப்படுறதா, இல்லை அட்டம குரு வரனால அவஸ்தப்படுவான்றது கஷ்டமா இருக்கும். நிறைய பேருக்கு அந்த விருச்சிகத்துல இருக்கும். அது இல்லாமல் ராகுக்கு அது வேற 4-10 வர்றாரு. 4-10 4ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல குரு. இந்த 4க்கும் 8க்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படும். 4ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஆகாத ஸ்தானங்கள். அப்ப 4-8ல கிரகம் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 கிரகம் இருக்குன்னா அதுல திசாபுத்திகள் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கு. அந்த 4-8ம் கனெக்ஷன் ஆயிடும். அப்ப இது கேட்குற கேள்வி கரெக்டு தான். பட் என்னன்னா, நம்ம வந்து இப்ப குருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் கெட்டவர் தான். ஆனா ஜென்ரலா நம்ம என்ன நினைப்போம், 5ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி அப்படின்னு நினைப்போம். அது எப்போ வேலை செய்யும்னா, குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் வேலை செய்யும். அந்த 2-5க்கு உண்டான பலனை கொடுக்கும். அது இல்லாமல் இருக்கிறப்ப அவருடைய நட்சத்திரம் இருக்கிறதோ 4ஆம் இடமான கும்பராசியில் புரட்டாதியாக இருக்குது, 8ஆம் இடமான மிதுன ராசியில் புனர்பூசமாக இருக்குது, 12ஆம் இடமான துலா ராசியில் விசாகமாக இருக்குது. அவருடைய கான்செப்டே வந்து நல்ல கான்செப்ட் இல்லை விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியாக. அப்படிப்பட்டவர் அவருடைய சொந்த நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போகும்போது 8ஆம் இடத்தை ஸ்ட்ராங்காக செய்வார். இப்போ அங்கே ராகு இருக்காரு. ராகும் கெட்டவர் தான், குருவும் கெட்டவர் தான். அப்போ இங்கே ராகு வேற 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமத்தில் வரப்போகுது. ராகுவாகவே வேலை செய்யும். அங்கே குரு வந்து ராகுவாகவும் வேலை செய்யும், குருவாகவும் வேலை செய்யும். அப்போ இந்த 1 இயர் இந்த குரு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல வரல. யாருக்கெல்லாம் ராகு குரு திசா புத்தி அந்தர சூட்சமா நடக்குதோ அவங்க பார்த்துக்கோங்க. அது மட்டுமல்ல, அவங்க ஜாதகத்துல இந்த ராகுவோ குருவோ 8-12 தொடர்பு இருந்தால் மட்டும் ஸ்ட்ராங்கா ப்ராப்ளம் பண்ணும். இல்லை நல்ல ஆதிபத்தியம் இருக்கு, 2-6-10 இருக்கு, இல்லை வந்து 3-5-7-11 இப்படியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பெருசா வந்து பாதிக்காது, பெருசா வந்து உயர்வும் வராது, நியூட்ரலா போயிடும். 8ல் இருந்தாலுமே நியூட்ரலா போயிடும். ஆனா யாருக்கு உண்மையிலேயே 8-12 தொடர்பு இருக்கோ அவங்களுக்கு பாதிக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் பிறக்கிறாரு விருச்சிக லக்னத்துல, 12ல் வந்து குரு இருக்கிறாருன்னு வைங்க, ராகு நட்சத்திரத்துல. அப்ப அவருக்கு குரு திசை வந்து நல்லது பண்ணாது. அப்ப அந்த மாதிரி கணக்கெடுக்கும் போது 4-8-12 ஆகாத ஸ்தானம்னு எடுத்துக்கணும். திசாபுத்தி வர்றவங்க அவங்க ஜாதகப்படி பார்த்துக்கணும் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காங்க. இப்ப நான் சொல்றது உபநட்சத்திர கணக்கு. அந்த இதே வந்து ராகுவோ குருவோ 2-6-10 தொடர்பு அவங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா இந்த 4-8 பாதிக்காது. அவங்கள தொழில டெவலப் பண்ணி விட்டுரும். ஆனா ரிலேஷன்ஷிப்ல பாதிக்கும். இப்போ ஹெல்த் வைஸ் தொழில் நல்லா ஓடுது சார், ஆனால் கொஞ்சம் திடீர்னு ஒரு சின்ன விபத்து ஆகி போச்சு, அல்லது வீட்டில் ஏதாவது உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி செலவாகி போச்சு, இது மாதிரி வேலை செய்யும். எல்லாமே பாவங்கள் முக்கியம், பாவ தொடர்புகள் முக்கியம். அதுதான் நம்ம சிஸ்டம். சூப்பருங்க. இப்போ ஒரு ஜாதகத்துல அதிர்ஷ்ட தரக்கூடிய ஒரு கிரகம் இதுதான் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம்னா அந்த கிரகம் எப்ப நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், அது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றது? அதிர்ஷ்டம் என்பது நமக்கு உறவு சார்ந்த அதிர்ஷ்டமா பொருள் சார்ந்த அதிர்ஷ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொருள் சார்ந்த அதிர்ஷ்டத்திற்கு 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த திசை வரணும். அந்த திசை வரும்போது அது நல்லது பண்ணும். அந்த திசை வரும்போது அந்த கொடுப்பினையும் நல்லா இருக்கணும். இப்ப 2-6-10 வந்து 5-9 தொடர்பு இருந்தா தொழிலை கெடுத்துரும். எவ்வளவு சீக்கிரம் இவங்க தொழில் ஆரம்பிக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் மூடிடுவாங்க. ஏன்னா 4-10-6 எல்லாம் பொருளை வந்து உற்பத்தி செய்வது, வியாபாரம் செய்வது, ட்ரேடிங் பண்றது, தொழில் அதிபராக்குறதுங்கிற பாவங்கள். இந்த 5-9ங்கிறது வந்து ஐடில் பண்றது, உற்பத்தியை தடுக்கிறது. அதனால கொடுப்பினையில வந்து நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். கொடுப்பினையில நல்லா இருந்தது என்றால் அவர்களுடைய திசா புத்தியில இவங்களுக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் வரும். ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, 6ஆம் இடத்தோட இந்த பாவங்கள் பண வரவு தொழில் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கும். இந்த 6-2ஓட சம்மந்தப்படுறவங்க வந்து வேலையில பதவி உயர்வின் மூலமாகவே அதிர்ஷ்டம் பெறுவார்கள். இப்ப இன்னைக்கு
கூகுள்ல இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய சம்பளம் வாங்குறவங்களும் அவங்களும் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன சொந்த முதலா போட்டாங்க, மூளையை உபயோகிச்சாங்க. ஆனா அதன் மூலம் பெரிய லெவல்ல சம்பாதிச்சாங்க. இன்னைக்கும் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் வேலையின் மூலமாக அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கணும். அது 2-10 தொடர்புல வரும். ஆனா எல்லாருக்குமே ஒரு திசை ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுடைய புகழை தடுக்கவே முடியாது. இப்போ ஒரு குரு திசை 16 வருஷம் வருது, ராகு திசை 18 வருஷம் வருது. இந்த 18ம் 16ம் அடுத்தடுத்து வருது. அப்ப 34 வருஷம் இந்த 2 கிரகம் ஸ்ட்ராங் ஆனாவே போதுமே, அவங்க பெரிய அச்சீவ் பண்ணிடுவாங்களே. அதுதான் அதிர்ஷ்டங்க. அடுத்து திருமணம் பொறுத்து நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில வரக்கூடிய மனைவியோ இல்லை கணவனோ எப்படிப்பட்ட கணவன் எப்படிப்பட்ட மனைவிங்கிறத நம்ம ஜாதக ரீதியா பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்கலாம். அதைத்தான் நமக்கு 7ஆம் இடம் கொடுக்குது. ஏன்னா இப்ப நம்ம லக்னம்னு பார்க்கும்போது நம்மளை பத்தி சொல்லுது, நம்ம எப்படிப்பட்டவர்னு சொல்லுது. அப்ப விருச்சிகத்துக்கு லக்னத்துல இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, குரு ஒரு பாதம் தான், ஒரு 10% தான். சனியும் புதனும் மேஜரா இருக்காங்க. அப்ப இவங்க செவ்வாய் பிளஸ் சனி, செவ்வாய் பிளஸ் புதன் மாதிரி இவங்களுடைய தோற்றம் இருக்கும், இவங்களுடைய சுபாவம் இருக்கும். அதே மாதிரிதான் 7ஆம் இடத்துக்கு போய் பார்க்கும்போது 7ஆம் இடம் வந்து சுக்கிரனுடைய வீடு. அதை மட்டும் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து அழகான கணவன் அளவான மனைவின்னு எடுத்துடக்கூடாது. அங்க உள்ள புள்ளி விவரம் மாறும். அப்ப வந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசிரீஷ 2 பாதங்கள்ல யாரு சூரியன் ஆதிக்கம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும், லைஃப் பார்ட்னர். சந்திரனுங்கிறது வந்து கொஞ்சம் அழகான ஒரு அமைப்பு கிடைக்கும். செவ்வாயின்னு எடுக்கும் பொழுது ரொம்பவுமே வேகமுள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண் சுபாவம் உள்ள பெண் அமையலாம். பிடிவாதம் சொல்லலாங்களா? பிடிவாதம், முரட்டு சுபாவம் எடுக்கலாம். பட் இது எல்லாமே அவங்க இந்த நட்சத்திரங்கிறது ஒரு ஜஸ்ட் கான்செப்ட் தான். அவங்க ஜாதகத்துல இந்த 3 புள்ளிக்குண்டான அதிபதிகள் என்ன தொடர்பு வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்ப அது சுப கிரக தொடர்பு வாங்கியிருந்தேன்னு வைங்க, இதே சூரியன் ஆகட்டும் செவ்வாய் ஆகட்டும் ஒரு குரு நட்சத்திரத்துல இருக்காரு, அல்லது ஒரு சுபத்துவமாக சுக்கிர நட்சத்திரத்துல இருக்கு. இவங்களுக்கு வந்து சுக்கிரன் அதிர்ஷ்டம் தானே. விருச்சிகத்துக்கு 2ஆம் இடத்துல தானே சுக்கிரன் இருக்கு, 10ஆம் இடத்துல பூரம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி வந்ததுனால மனைவி வந்த பிறகு எனக்கு யோகம் வந்துச்சு, நான் வந்து டெவலப் ஆனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி மூலமாகவும் ஒரு சம்பளமாகவோ தொழில் சார்ந்த லாபமாகவும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்ப யாருக்கெல்லாம் 7ஆம் பாவம் 8, 12 தொடர்பு இருக்கோ 7ஆம் பாவத்தினால கஷ்ட நஷ்டங்கள் படுவாங்கன்னு எடுத்துக்கணும். 7ஆம் பாவ புள்ளி சந்திரனா வந்தது, அல்லது சூரியனா வந்தது, அல்லது செவ்வாயா வந்தது. இந்த கிரகமானது இவங்களுக்கு 8ஆம் பாவ 12ஆம் பாவ புள்ளி எதுவோ அதனோட தொடர்பு வந்தால் சிறப்பு இல்லை. இப்ப இவங்களுக்கு 4ஆம் இடத்துல தானுங்க சதய நட்சத்திரம் இருக்கு. இப்ப வந்து சூரியன் போய் சதயத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு வைங்க, அந்த திசை நடக்குதுன்னு வைங்க, அப்ப வந்து திருமண வாழ்க்கையில டைவர்ஸு அல்லது அதிருப்தியானது, சண்டை சச்சரவு இப்படி போயிட்டு இருக்கும். அதாவது திருமணம் என்பது நிறம் தோற்றம் என்பது ராசியை குறிக்கும். இப்ப 7ஆம் இடம் சுக்கிரன் வீடு. இப்ப அந்த திசையிலிருந்து வருது, அந்த தோற்றமா இருக்கு, சுக்கிரன் மாதிரி நல்ல இடம்னு எடுத்துக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள புள்ளியை பார்த்து தான் நம்ம அவங்களுடைய எபிலிட்டியை வந்து கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். இப்ப சூரியன் 7ஆம் பாவ புள்ளியாக வந்தால் ஒரு இப்போ கவர்மெண்ட்ல கூட வேலை பார்க்கறதோ அல்லது அரசியல் செல்வாக்குள்ள இடத்துல இருந்தோ மனைவி வரலாம். செவ்வாய் அப்படின்னு இருக்கும்போது ஒரு நல்ல பணியில இருக்கிறவங்க வரலாம். இப்ப போலீஸ் இருக்கு, ஐபிஎஸ் இருக்கு, ஐஏஎஸ் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன், இது மாதிரியான துறைகள் கூட செவ்வாய் வரும். அது மாதிரி தொடர்புகளை வச்சு தான் நம்ம எடுக்கணும். நிறத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 3 கிரகமுமே நல்ல கலர் தான். சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் செவ்வாயாகட்டும் நல்ல கலர் தான். ஆனா அவர் போய் சனி நட்சத்திரத்திலேயோ அல்லது ராகு நட்சத்திரம் இருக்கும்போது மிக்சிங் மாறும். எல்லாமே நம்மளுடைய சிஸ்டத்துல 12x12 எடுக்கணும். 12 பாவங்கள், அது 12 பாவத்தோட ஒவ்வொரு பாவமும் தொடர்பு வச்சா எவ்வளவு மல்டிபிள் ஆகுமோ அப்படி எடுத்து நீங்க ரிசல்ட் எடுக்கலாம். பலன் துல்லியமா வந்துடும். கரெக்டா வந்து அடுத்து வந்து தொழில், வேலை, இவர் வந்து வேலை செய்யணும், இவர் தொழில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது எதை வச்சு தீர்மானிக்கிறது? அதாவது வந்து 6ஆம் இடம்ங்கிறது உழைப்பு, 8ஆம் இடம் போது கடின உழைப்பு. இப்ப பாத்தீங்கன்னா லேபர் கேட்டகரியில ஒர்க் பண்றாங்கன்னா அடிமைன்னு சொல்லிடலாம். அடிமை உத்தியோகம் வந்து 6, 8. அப்ரெண்டிஸ்ஷிப் 8 சம்பந்தப்பட்ட அப்ரெண்டிஸ்ஷிப்பாவே ரொம்ப நாள் இருப்பாங்க. அவங்க வந்து ப்ரொமோஷனே இல்லாம இருப்பாங்க. அது வந்து 8 தொடர்பு. இப்ப இதே வந்து
ஒரு மேனேஜர் லெவல்ல நான் டீம் லீடரா இருக்கேன், நான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ஒரு இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க, நான் பொறுப்பை வச்சு பார்க்கறேன்னு மேல மேல போறது வந்து 4-10 தொடர்பு. இப்ப நம்ம அன்னைக்கு கூட சினிமாவை பத்தி பேசணும், இயக்குனர்களுக்கு எப்படி, நடிகர்களுக்கு எப்படி அப்படின்ட்டு. அது மாதிரி இது வந்து அந்த மாதிரி 10ஆம் இடம் வந்து ஒரு உயர்வுன்னு வச்சுக்கணும். ப்ரொமோஷன் கொடுக்கறதே 10ஆம் இடம் தான். இப்போ அது இல்லாமல் 3-9 கனெக்டிவிட்டி வருதுன்னு வைங்க, அவங்கெல்லாம் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் வந்து ஒரு மேனேஜரு அந்த அந்த பிரான்ச்சை மட்டும் கவனிச்சிட்டு இருப்பார். ஆனால் வெளியே ஜோனல் ரீதியாக ஒருத்தர் இருப்பார், ஃபுல்லாக மார்க்கெட்டிங் கவர் பண்ணுவார். அப்போ அந்த அளவுக்கு ஹையர் லெவலுக்கு பண்ணுறது இந்த 3-9 கனெக்ஷன். அதனால் எதையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. பட் நம்ம என்னன்னா, சம்பளத்தில் உயர்வு வேணும்னா கண்டிப்பாக 8-12 தொடர்பு இல்லாமல் இருக்கணும். தொழில் பாவங்கள் அல்லது பணவரவு பாவமான 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் 8-12 தொடர்பு இல்லாமல் இருந்தாலே அதிகம் அப்படியே படிப்படியாக உயர்ந்துடும். அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் பூர்வீகம் லாபமா இல்லை சாபமா அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டறியுது? இப்போ நம்ம விருச்சிக லக்னத்துக்கு பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது தான் பூர்வீகம், கடகராசி. இப்போ இந்த கடகராசி வந்து சரராசி, அதனால ஒரு பூர்வீகம்ங்கிறது ஒரு வளர்ச்சி அப்படின்றது மேலோட்டமாக தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற நட்சத்திரம் குரு, சனி, புதன். இந்த சனியோ புதனோ இவங்களுக்கு அந்த 9ஆம் பாவ புள்ளியாகி 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு பெற்றால் பூர்வீகம் நஷ்டமாயிடும் இயற்கையிலேயே. எங்களுக்கெல்லாம் 2 தலைமுறையா பூர்வீகம் எல்லாம் இல்லைங்க, பூர்வீக சொத்து இல்லை, எங்க தாத்தா ஒரு ஊர்ல இருந்தாரு, எங்க அப்பா ஒரு ஊர்ல இருந்தாரு, இப்ப நான் ஒரு ஊர்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த 8-12 தொடர்பு. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த 8-12 தொடர்பு இருந்து ரொம்ப மந்தமான நிலையில் இருக்கும். பூர்வீகத்துல டெவலப்மெண்ட் இருக்காது, ஆனா இவரும் மாறி வர மாட்டாரு, அந்த பூர்வீகத்தில் உட்காந்துட்டு இவரும் வளர மாட்டார். அப்படி இருக்கிறத தான் நம்ம அட்வைஸ் பண்ணணும், மாற்றி வாங்க அப்படின்னு சொல்லணும். பூர்வீகத்துல வந்து 9ஆம் இடம்ங்கிறது குலதெய்வமும் இருக்கு, இறையருளும் இருக்கு, மேல் படிப்பும் இருக்கு. அப்ப இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்பும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது, அதனால தான் நம்ம பாக்கியஸ்தானம்னு சொல்றோம். அது வந்து 8-12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் பூர்வீகத்துல சில காலம் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, ஆனா அங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, டச் இருக்கும், கோயிலுக்கு போறது வர்றதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சுத்தமாவே பூர்வீகம் வந்து அவுட்டுங்கிறது வந்து 8-12 தொடர்பு இருந்தா பூர்வீகம் அவுட் ஆயிருக்கு. மேஜரா இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைனா கடன் பிரச்சனை. கடன் வந்து அளவுக்கு மீறி வாங்கி சிக்கி திணறக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கு. அது எதனால இவங்களுக்கு வருது? 6ஆம் பாவம் என்பது 2-10 தொடர்பு கொண்டால் கடன் வாங்கி மேல மேல தொழிலை டெவலப் பண்ணுவாங்க, அது மறுபடியும் கடனை கட்டிடுவாங்க. ஆனா அதே நேரத்துல 6ஆம் பாவம் என்பது 8ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டா கடன் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும், தொழிலும் வளராது, நஷ்டம் அடைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா 8 நஷ்டத்தை பண்ணிக்கிட்டே இருக்கு. இது 10ஆவதுன்னு 2ஆம் இடம் வந்து 6-8-12 தொடர்பு இருக்கும். 2ஆம் இடம்ங்கிறது சேமிக்க விடாது. அப்ப இவர் கொடுப்பினையே பார்க்காம போய் கடன் வாங்குறதுல என்ன லாபம்? இப்ப கொடுப்பினை பார்த்துருந்தாருன்னா நம்ம ஓப்பனா சொல்லிடுவோம், உங்களுக்கு 2-6-8-12ங்கும் போது உங்களுக்கு பணப்புழக்கத்துக்கு உண்டான ஜாதகம் அல்ல. ஆனா ஒரு சில பேர் ஆசையில கேட்பாங்க, நான் ஏதாவது மனைவி பேர்ல செய்யட்டுமா, யாராவது பேர்ல, அது எங்க அம்மா பேர்ல செய்யட்டுமான்னு கேட்பாங்க. எப்படி இருந்தாலும் திசை தானுங்க தீர்மானிக்குது. யார் பேர்ல எது செஞ்சாலும் திசை வந்து தீர்மானிக்குது. இப்ப இவங்களுக்கு வந்து இவங்க பேசுனால பணம் சம்பாதிக்கணும், இவங்க உழைப்பினால பணம் சம்பாதிக்கணும்னா இவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி 2ஆம் இடம் வந்து நல்லா இருக்கணும், இல்லாம சரி வராது. இப்ப நீங்க ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சம்பளத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு அந்த வேலையெல்லாம் கத்துக்கிட்டு வந்து இவங்க வந்து அந்த தொழிலை ஸ்தாபிச்சு டெவலப் ஆயிடுவாங்க. அதுக்கு வந்து திசை காரணம். இப்போ அந்த திசை வர்ற வரைக்கும் பொறுத்து இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு 10 வருஷம் அதில் வேலை பார்த்து அனுபவம் என்று பொறுத்து இருக்கணும். கரெக்டாக இவரை ஓனர் ஆக்கிற திசை வரும். 10ஆம் பாவ திசையோ ஒரு 4ஆம் பாவ திசையோ வந்த உடனே இவர் அப்படியே அதில் வந்து ஓனர் ஆகிடுவார். இப்போ இதில் வந்து இவர் எப்படி திடீர்னு வளர்ந்தாருன்னு சொல்றதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா திசை டேர்னிங் பாயிண்ட்டை பண்ணிடுது. ஒருத்தர் சம்பளக்காரராக இருந்து முதலாளியாகவே மாற்றிடுது. நிறைய பேர் அப்படி எல்லா தொழிலையும் இண்டஸ்ட்ரியிலையும் வளர்றாங்க. அதுக்கு காரணம் வந்து திசை மாறுதல் தான் காரணம். யோக திசை என்பது 2ஆம் பாவம் 10ஆம் பாவம் கண்டிப்பா தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு யோகம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, அற்புதமாக டீகோட் பண்ணி சொல்லிட்டீங்க. அடுத்தடுத்து காரணம் சந்திக்கலாங்க ஐயா. நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காரணம் சந்திக்கும் வரை
உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.